இந்த பூவாடைக்காரி வழிபாடுனா என்ன? இதை செய்யறதுக்கான முறைகள் என்ன? இந்த சாமிக்கான உருவம் எப்படி இருக்கும் அப்படின்றது குறித்த தகவல்களை எங்க கூட பகிர்ந்துக்கோங்க மேம். பூவாடைக்காரி அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே அம்பாள் நினைச்சுப்பாங்க. நம்ம வீட்டுல மூதாதையர்ல சுமங்கலியாக இறந்த பெண்ணை வழிபாடு செய்யறது, தெய்வமாக்கி வழிபாடு செய்யறதுதான் பூவாடைக்காரி. சரி, இந்த பூவாடைக்காரி அப்படின்னு பேசும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்க வீட்டுல எல்லாம் அந்த வழக்கம் இல்லைங்க. தமிழனா பிறந்துட்டீங்க அப்படின்னா உங்க குடும்பத்துல எல்லார் வீட்லயும் தர்ப்பணம் கொடுக்கறது இருக்கு, தவசம் கொடுக்கறது இருக்கு. அப்போ அதே போலவே தான் பாத்தீங்கன்னா இந்த பூவாடைக்காரின்றது எல்லார் குலதெய்வத்தை கும்பிடுற அத்தனை பேர் வீட்லயும் பூவாடைக்காரி இருப்பாங்க. அப்ப பூவாடைக்காரின்னா ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை, அது பயப்படவும் தேவையில்லை. நம்மளோட மூதாதையருடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுறது தான் இந்த பூவாடைக்காரி. அதாவது தட்சிண மாசம் திறந்துருச்சு அப்படின்னாலே மூதாதையர்களுக்கான வழிபாடுகள். ஆடி மாசம் அமாவாசை மூதாதையர்கள் வருவாங்க, அதாவது இறந்த லோகத்திலேருந்து வருவாங்க. புரட்டாசி அமாவாசை வரைக்கும் அவங்களோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமா இருக்கும். புரட்டாசி அமாவாசை மாலைபட்சம் முடிஞ்சான தை அமாவாசை அன்னைக்கு அவங்க திரும்ப பித்ருலோகத்துக்கு போறதாக ஐதீகம். அப்ப ஆடி அமாவாசையில யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் அழைக்கணும், அதான் பெரிய விஷயம். அப்ப இந்த பூவாடைக்காரி அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னாக்கா ஆடி மாசம் வெள்ளிக்கிழமை, ஒரு சிலர் வீட்டுல செவ்வாய்க்கிழமை, ஒரு சிலர் வீட்டுல ஞாயிற்றுக்கிழமை.